ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி. அதுக்கு 2 வேக வச்ச கிழங்கு, 1 நறுக்கிய வெங்காயம், 1 நறுக்கிய கேரட், கொத்தமல்லி, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதோட 300 கிராம் கோதுமை மாவு கலந்து சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ நல்லா பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சோடனே மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம் கழித்து சப்பாத்தி மாரி போட்டு எடுக்கலாம். அப்படி சப்பாத்தி மாரி போட வரலைன்னா ஒரு இலையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி அதில் கையால் தட்டி அப்படியே அந்த இலையோட தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக சப்பாத்தி மாரி ரெடி ஆகிடும். நல்லா 2 பக்கம் செவந்தோடனே எடுத்து சாப்பிடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரெடி.